அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இலங்கை திருநாட்டின் முதன்மை பத்திரிகையான வீரகேசரி வார இதழில் 15/3/2026 ஞாயிறு அன்று வெளிவந்த வீரகேசரி வார மலரில் முல்லை மண்ணின் மைந்தன், ஈழத்தின் பன்முக ஆளுமை, கலாவிபூஷணம் குமார் யோகேஸ்வரன் அவர்கள் பற்றி தலைசிறந்த எழுத்தாளர், தாயகத்தின் கலைஞர்களை ஊக்கப்படுத்தி வருகின்ற யாழ் உரும்பையூர் சுவிட்சர்லாந்து திலக் கிரி அவர்களின் கட்டுரை இதோ உங்களுடைய கவனத்திற்காக தருகின்றோம். ஈழத்தின் பன்முக ஆளுமை கலாவிபூஷணம் யோகேஸ்வரன் நாடக நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், உளநல ஆசிரியர், சமூக சேவையாளர் என பல தளங்களில் இன்றைக்கு 2 தசாப்தங்களுக்கு மேல் மக்கள் மனங்களையும் சக கலைஞர்களையும் நேசித்து வரும் இளங்கலைஞர்தான் கலாவிபூஷணம் யோகேஸ்வரன். யாழில் அமரர்கள் குமார் யோகம்மா இணையருக்கு 17/8/1980 அன்று மகனாக பிறந்த இவர் ஆகவே 3 தொட்டு நிற்க இவரது தாயை காலனவன் காத்திருந்து பறித்தெடுத்தான். தந்தையுடன் 2 சகோதரிகளின் அன்பாலும் வளர்ந்தேகி வந்த இவர் முழங்காவில் பாடசாலையில் தனது கல்வியை கற்றார். 1995 ஆண்டு யாழ் குடாநாட்டில் போர் மேகங்கள் சூழ பெருந்திரளான மக்கள் பாதுகாப்பு தேடி வன்னி பெருநிலப்பரப்பிற்கு இடம்பெயர்ந்தனர். அதற்குள் யோகேஸ்வரனும் தந்தை சகோதரிகளோடு பாதுகாப்பு நாடி பயணித்துக் கொண்டிருந்த தருணம் பாசத்தின் பாதுகாப்பின் பெருமலையாயிருந்த தந்தையையும் இழந்துவிட்டார். ஒட்டுசுட்டான் பகுதியில் துடுப்பற்ற படகுகளாய் 3 பிள்ளைகளும் வாழும் நிலையில் வாழ்க்கை பயமுறுத்த தொடங்கியது. எதிர்காலம் பற்றிய கேள்வி சிறுவயதுடைய இவனையும் விட்டு வைக்கவில்லை. அங்கிருந்துதான் நம்பிக்கையை கையில் எடுக்கிறார். 2 சகோதரிகளின் எதிர்காலம், நாளாந்த வாழ்வியல் பயணம் என்கின்ற அதிஉயர் பயமுறுத்தல்களை சவாலாக ஏற்று தனது பள்ளி பருவத்தை குடும்ப பொறுப்பின் நிமித்தம் நிறுத்தி நாளாந்த ஜீவனோபாயத்திற்காக 1996 ஆண்டு பயணப்பட தொடங்கினார். 120 ரூபாய் ஊதியத்தோடு 3 உயிர்களின் வாழ்க்கையானது சோகங்கள் சூழ்ந்தாலும் நம்பிக்கையோடு நகர்ந்தது. ஒருவேளை உணவிற்கே போராடிய பல குடும்பங்களுள் யோகேஸ்வரன் குடும்பமும் ஒன்றாகியது. ஆழ்மன கலை உணர்வை நாடக மூடாக வெளிக்கொணர களம் ஏற்படுகின்றது. வலிகளையும் உடல்நல சோர்வுகளையும் தூரத்தே விரட்டி நதி பாய்ச்சலோடு பல மனங்களை மகிழ்விக்க சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார். அந்த சிரிப்பின் பாத்திரமாக சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் யோகேஸ்வரனும் கலை ஊடகமாகிறார். 1997 ஆண்டு வன்னி பெருநில பரப்பெங்கும் விழிப்புணர்வு கொள்கை முன்னெடுப்பு நாடகங்கள், அரங்குகள், வீதிகள் தோறும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்க காலமது யோகேஸ்வரனின் மனவேதனையை போக்க நாடக குழு ஒன்றில் சேர்ந்து பயணிக்கும் வாய்ப்பினை ஈழத்தின் இசை பரம்பரை சார்ந்த இசையமைப்பாளர் மகேந்திரன் வழங்குகிறார். ஈழத்தின் சிறந்த நாடக நெறியாளரும் பல்துறை ஆற்றலும் கொண்ட செல்லக்குட்டியுடன் மாயவதாசன் இணைந்து பறக்க துடிக்கும் பறவைகள் என்ற நாடகத்தில் முதல் அரங்காற்றுகிய ஆளராகிறார். அன்று விதைக்கப்பட்ட முதலான நம்பிக்கை விதை வீரியம் கொண்டு எழுந்து பெரும் கலை விருட்சமாகி நிற்கிறது. பின்னரான தொடர் பயணத்தில் ஈழத்தின் புகழ்பெற்ற நாடக நெறியாளர் புதுவை அன்பனின் செல்வம் நெறியாள்கையில் மன விலங்குகள் நாடகத்தில் நடித்தார். அந்த நாடகம் வன்னிமண் முழுவதும் பல 100 அரங்குகளை கண்டது. தெருவழிகளெல்லாம் நெற்றி வேர்வை சிந்த அயராது உழைத்தவர்களுள் யோகேஸ்வரனும் ஒருவராகிறார். பின்னரான காலத்தில் பல நாடகங்களில் நடித்த இவர் நாடகங்களை எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்ததோடு நெறியாள்கையும் செய்தார். நாடகம் என்பது இவரது உயிரோட்டமாக மாறியதென்பதை பகிர்ந்து நிற்கும் இவர் தனது வாழ்க்கை பாதையில் நம்பிக்கையை ஏற்படுத்திய அதிஉச்ச களமும் அதுவே என்கிறார். 2000 ஆண்டு சகோதரியையும் இழந்து தவித்திருந்த இவர் ஸ்ரீவள்ளி என்னும் மற்ற சகோதரி தாய்மண் மீட்பு பணியிலே தன்னையும் இணைத்து விழிமூடி காலத்தின் காவிய வரிசையில் பதிவாகினார். கொடூரமான போர்க்காலம் ஓர் உறவின் பிரிவிலிருந்து மீள முன்னர் மற்றொரு உதிரத்து உறவின் இழப்பின் பேரிடி ஆழ்மனதை பிழிந்தெடுக்க மனம் உறுதி பெற்று மற்றுமோர் சகோதரியான கோமலாவுடன் வாழ்ந்து வந்தார். மரணம் எல்லோருக்கும் பொதுவான நியதி. அந்த இழப்பிலிருந்து மீண்டெழுவது மிகவும் கடினமான விடயம். அந்த இழப்பை 100% மனதில் சுமந்தால் நாமும் பேரிழப்பை சந்திக்க நேரிடும். மன வலியிலிருந்து நாமும் முற்றிலும் மீள முடியாது. ஆனால் இயன்றவரை அவற்றை ஓரளவு குறைத்துக் கொள்ள முடியும். அதற்கு தியான பயிற்சி மிக மிக அவசியம். இது மனவேதனையை குறைத்து கொள்ள ஒரு வழியாகும் என மனதில் திடம் கொண்டு அதிலிருந்து மீண்டெழ தியான பாதையில் தடம் பதிக்கின்றார்.
அதன் தொடர் பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்ட யோகேஸ்வரன் மனச்சோர்வு இருந்தாலும் தான் வரித்துக் கொண்ட கலையில் சோர்வு நிலையை காட்டாது திடம் கொண்டு கால பயணத்தை தொடரலானார். பிரபல நெறியாளர் புதுவி அன்பரின் நெறியாள்கையில் உருவாக்கம் பெற்ற கரை தேடும் ஓடங்கள் 1.5 மணித்தியால அரங்க நாடகத்தில் முதன்மை பாத்திரமேற்று நடித்திருந்தார். தொடர்ந்து ஈழத்தின் பிரபல நாடக நெறியாளர் மறைந்த பாலாவின் நெறியாள்கையில் வழக்காடு மன்றம் நாடகத்திலும் முதன்மை பாத்திரமேற்று நடித்த இவர் இந்நாடகம் ஊடாக தாயகத்தின் திருகோணமலை, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம், வன்னி பெருநில பரப்பில் பெரும் திரளான மக்கள் ஆர்வத்தோடு பார்த்து உணர்வுகளை பகிர்ந்து நின்ற தருணங்கள் தன் நாடக வாழ்வியல் பயணத்தில் மறக்க முடியாத முக்கிய தருணங்களில் ஒன்றாக பதிந்து நிற்கின்றார். இவரது கலை பயணத்தின் மற்றொரு பரிமாணமாக சமாதான காலத்தில் தாயகத்தில் இருந்து வெளிநாடுகள் நோக்கிய கலைக்குழு பயணத்தில் பல்துறை கலைஞர்களோடு ஒருவராக யோகேஸ்வரனும் பயணப்படலானார். அந்த வகையில் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, டென்மார்க், ஸ்வீடன், நெதர்லாந்து, நோர்வே, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தன் ஆற்றுகை திறனை வெளிக்காட்டி நின்ற இவர் அக்காலத்து பயணத்தில் ஈழத்து உறவுகள் அங்கு வாழும் வாழ்வியல் முறைமைகளை தன் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவங்களாக ஆழ்மனதில் பதிவாக்கி பயணிப்பதாக பதிவு செய்கிறார். தேசத்திற்காக ஆற்றிய கலை பயணங்களுக்காக தேச தலைவரிடம் விருது பெற்று மதிப்பளிக்கப்பட்டதோடு அவர் முன்னிலையில் 2 தடவைகள் நாடக ஆற்றுகை செய்யும் வாய்ப்பினையும் பெற்றிருந்ததோடு நாடக நடிகராக மட்டுமன்றி இசைக்குழுவின் தொகுப்பாளராகவும் பணியாற்றினார். 2009ஆம் ஆண்டு போர் மௌனிப்பு காலத்தில் பற்றுணர்ந்த வலிகளையும் அதன் பின்னதான இடைத்தங்கல் முகாம் வாழ்வியலிலும் வாழ்ந்த இவர் சொத்துழந்து உறவுகளை பறிகொடுத்து நட்புகளை பிரிந்து மனச்சோர்வு சூழ வாழ்ந்திருந்த காலத்தில் மனங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாடகம் மட்டும் போதாது, அவர்கள் வாழ்வில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என சபதம் எடுத்தவராய் கொழும்பில் உள்ள நாடக அரங்க பயிற்சி கல்லூரியில் மேலதிக படிப்பை ஆரம்பித்தார். அங்கு யோகா, தியானம், குரல் பயிற்சி, உளவியல்சார் நடிப்பு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ்களையும் அதற்கு சான்றாக்கி கொண்டு அத்துறைசார் ஆசிரியராகவும் கடமையாற்றினார். இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் எல்லோருக்கும் அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதை அழகாக வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்கிறார் இவர். தற்போது முல்லைத்தீவில் மனைவி புனிதா, மகன் நெடுஞ்செழியன், மகள் மகளினி ஆகியோருடன் வசித்து வரும் இவர் பல்வேறு பிரச்சனைகளில் மீள முடியாத நிலையில் இருக்கும் இளைஞர்கள், பெரியவர்களை மீட்டு நம்பிக்கை ஒளியூட்டும் யோகாசனம், தியானம், நாடகம் போன்ற செயல்நிலை பயணத்தை முன்னெடுத்து வருவதோடு முல்லை மண்ணில் வாழும் பாடகர்களுக்கு வாய்ப்பாக முல்லே ஸ்வரங்கள் இசைக்குழுவை உருவாக்கி பலருக்கு வாய்ப்புகள் வழங்கி வருகின்றார். கலையே வலிபோக்கும் மருந்து என்பதை மானசீகமாக உணர்ந்த இவர் இளங்கலைஞர்களை வைத்து தன் தாயாரின் நாமம் சுமந்த யோகம்மா ஒளிப்பதிவு கலைக்கூடம் ஊடாக 200க்கும் மேற்பட்ட பாடல்களை உருவாக்கி உள்ளதோடு பல்துறை கலைஞர் பூபாலசிங்கம் பிரதீபனின் மகரந்தம் கலை இலக்கிய மன்றத்தின் ஊடாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றார். பொங்கல் விழா, முன்பள்ளி ஆசிரியர்கள், கலைஞர்களுக்கான மதிப்பளித்தல் நிகழ்வுகள், வாழ்வாதார உதவிகள் என பல்வேறுபட்ட பணிகளை முல்லை மாவட்டத்தில் செய்து வருகின்றார். இவர்களுக்கான பூரண ஒத்துழைப்பினை முல்லைத்தீவு மாவட்ட செயலகமும் பிரதேச செயலகங்களும் வழங்கி வருகின்றது. தற்போது கனவுகள் என்னும் முழுநீள திரைப்படத்தினை தயாரித்து வருகிறார். விரைவில் வெளிவரவுள்ள இத்திரைப்படத்தின் கதையினை ஈழத்தின் புகழ்பெற்ற கதாசிரியர் புதுவி அன்பன் எழுதியுள்ளார். படப்பிடிப்பினை சிறந்த படப்பிடிப்பாளர் BDM பாலா திரைப்பட மேலதிக படப்பிடிப்பு பணிகளை பிரபு ஆகியோர் செய்திருக்கின்றனர். இதில் மூத்த கலைஞர் ஜெயராஜ் சிங்கம் பிரதான பாத்திரம் ஏற்று நடிக்க அவருடன் இணைந்து பல ஈழத்து கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். இத்திரைப்படத்தின் நிர்வாக இயக்குநராக அன்பரசன் செயற்படுகின்றார். காலத்தின் காத்திரம் சுமந்து ஈழத்து திரைவெளியில் அகலக்கால் பதிக்க விரைவில் வருகிறது யோகேஸ்வரனின் தயாரிப்பில் கனவுகள் முழு நீள திரைப்படம். இவர் பெற்ற விருதுகளாக கலைமணி கவிதாலயா நாடக மன்றம் 2017, இளங்கலைஞர் விருது கருதப்பெற்ற பிரதேச பண்பாட்டு பேரவை 2018, கலை வித்தகர் இலங்கை யோகாசன பயிற்சி கல்லூரி 2018, கலை காவலன் மாற்று உள்ளோருக்கான வலுவூட்டல் அமையம் மற்றும் உடுவில் குபேரா கலையகமும் கலைமன்றம் 2018, உலக நந்திவர்மன் பல்லவன் கம்போடியா நாட்டின் அரச விருது 2019, முல்லை இளஞ்சுடர் முல்லைத்தீவு மாவட்ட பண்பாட்டு பெருவிழா 2023, சமூக சிரோன்மணி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு 2024, தேச கீர்த்தி இலங்கை முதலுதவி சங்கம், சமூக திலகம் இலங்கை முதலுதவி சங்கம், தமிழர் விருது வியட்நாம் நாடு, நாடக நெறியாள்கை சான்றிதழ் நோர்வே நாடு, முல்லை கலைச்சுடர் தேசமானி கலா விபூஷணம் போன்ற பல விருதுகளை பெற்று இவர் தொடர்ந்தும் தன் கலை பயணத்தில் ஆற்றுகை பணிகளை ஆற்றி வருகின்றார். நன்றி.